100 days 100 ஸ்கீம் சீரீஸ்ல நாள் 23 திட்டம் 23. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டம் என்ன அப்படின்னா அம்மா மருந்தகம், அம்மா மெடிக்கல்னு சொல்லுவோம்ல. 26/6/2014 தொடங்கப்பட்டது. நியாயமான விலையில தரமான மருந்துகளை விற்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டது. நங்கநல்லூர் கூட்டுறவு பண்டக சாலையில முதல் அம்மா மருந்தகம் தொடங்கப்பட்டது. முதல் கட்டமா 7 மாவட்டங்கள்ல 10 மருந்தகங்கள் தொடங்கினாங்க. காஞ்சிபுரம், கடலூர், ஈரோடு, மதுரை, சேலம், சிவகங்கை, விருதுநகர் அப்படிங்கிற இடத்துல. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் கட்டமா 1000 மருந்தகங்கள் தொடங்கப்படும்னு சொன்னாங்க. இது பர்டிகுலரா ஜெனரிக் மெடிசனுக்காக, அதாவது அம்மா மருந்தகங்கள் மூடப்படாது. அதை தாண்டி பேரலா ஜெனரிக் மெடிசன்ஸ்க்காக முதல்வர் மருந்தகங்கள் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. 15 ஆகஸ்ட் 2024 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டாங்க. பிப்ரவரி 24, 2025 அன்று 1000 இடங்கள்ல முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் கட்டமா 1000 இடங்கள்ல தொடங்கப்படும். இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனைகள்ல ஜெனரிக் மருந்துகளை எழுதாம பிராண்டட் மருந்துகளை எழுதும் முறை பின்பற்றப்படுது. இதனால அதிகமான செலவு ஏற்படுது. ஸோ மக்களுக்கு ஏற்படும் பொருளாதார செலவுகளை குறைக்க ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்யும் வகையில முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது இதோட இங்கிலீஷ் வெர்ஷன். அம்மா ஃபார்மசி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முதல்வர் மருந்தகம் இருக்குல்ல, சீஃப் மினிஸ்டர் ஃபார்மசி, அதோட இங்கிலீஷ் வெர்ஷனும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ காலக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க.